சைத்தான் நம்மளை கேவலப்படுத்தான் சொன்னீங்கல்ல, அது எந்த எந்த சைட் மட்டுமா கேவலப்படுத்தான்? அதாவது என்ன அவரை கேட்டீங்கன்னா, சைத்தான் நம்மளை கேவலப்படுத்துவான்னு சொன்னோமே, எந்த செயல் மூலமா, எந்த செயல் மூலமற்ற அப்படின்றதை விட எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, சைத்தானை பொறுத்த வரைக்கும் மனித சமுதாயத்தை கௌரவப்படுத்த வரல. மனித சமுதாயத்தை கௌரவப்படுத்த, உலகத்திலே முதலாவது கேவலப்படுத்தினோம் சைத்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைச்சி என்னது மனிதனை வந்து அல்லாஹ் கண்ணியப்படுத்துமா, மலக்குமாருக்கு சுஜூத் செய்ய சொல்றாரு. அந்த இடத்துல முதலாவது கேவலமா பேசினவன் யாரு? சைத்தான். கலக்தஹு மின் தீ, அவனை வந்து நீ களிமண்ணால படைச்சிக்கிற, என்னை வந்து நெருப்பால படைச்சிக்கிற, நான் எப்படி சுஜூத் செய்வேன் என்று முதலாவது கேவலமா பேசினவன் வந்தான். எங்களுக்காக வேண்டி கண்ணியப்பட்டு பேசினவன் யாரு? ரப்புல் ஆலமீன். எங்களுக்காக வேண்டி அதுல என்ன இருக்கிறது, அதாவது உனக்கு அதுல என்ன இருக்கிறது பெருமை அடிக்க கேட்டு எம்மை கண்ணியப்படுத்தினவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வலகத் கர்ரம்னா பனி ஆதம், நாங்கள் ஆதமுடைய பிள்ளைகளை கண்ணியப்படுத்தினோம், ஆதமுடைய மக்களை கண்ணியப்படுத்தினோம். வஹமல்னாஹும் ஃபில் பஹ்ரி வல் பர், ஃபில் பர்ரி வல் பஹர், அவர்களை நாம் நிலத்திலையும் கடல்லையும் சுமந்தோம். ஆனா யார் கண்ணியப்படுத்தினாலும் அவனுக்கு மாற்றமாகவும், யார் கேவலப்படுத்தினாலும் அவனுக்கு சார்பாகவும் நடக்க வைக்கிறதா சைத்தானுடைய அந்த லட்சியம். அப்ப சைத்தானை பொறுத்த வரைக்கும் மனித சமுதாயத்துடைய விரோத் அது உண்மை. அப்ப வழிகெடுத்துட்டா மட்டும் சைத்தான் நின்ற மாட்டான். அவனை அவமானப்படுத்துதல் என்ன? ஒவ்வொரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா மானம் கௌரவம் என்ற ஒரு பதிவை கொடுத்துக்கிறான். பாவம் செஞ்சு அதை மறைச்சிக்கலாம். ஒரு சின்ன உதாரணம் சொல்றதா இருந்தா, சமுதாயத்துல யாரெல்லாம் பாவத்தை முழுமையாக விடவில்லை, பாவங்களை முழுமையாக யாரெல்லாம் சமுதாயத்துல விடவில்லை, அவங்க எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், அல்லாஹ் மனிதனுக்கெல்லாம் உலகத்துல ரெண்டு பட்டியல், எந்த மனிதனாக இருந்தாலும் ரெண்டு பட்டியல் இருக்கு. அந்த என்ன பட்டியல்? அது அவன் வந்து எப்பயும் ஒரு சிலர்கிட்ட நல்ல பட்டியல்ல இருப்பான், ஒரு சிலர்கிட்ட கெட்ட பட்டியல்ல இருப்பான். அதுல இவன் எந்த அளவுக்கு நல்லவனா இருக்கிறானோ அந்த அளவுக்கு அந்த பட்டியல் குறைஞ்சிடும். அந்த அளவுக்கு ஒரு பட்டியல் குறைஞ்சிருக்கு. அது ரெண்டு பேர் இருப்பான், ஒத்த இருப்பான், அது ஏதோ ஒரு காலத்துல இருப்பான். ஆனா இந்த டபுளா இருந்து கொள்றாங்க, டபுளானா முனாஃபிக்கல், தவிர்க்க முடியாம இருந்தாங்க, அவங்களுக்கு எல்லாம் ரெண்டு பட்டியல் இருக்கு. அவன் என்ன, சமுதாயத்தோடு பழகுற நேரத்துல, களத்துல இருக்கிற நேரத்துல நல்ல மக்கள், தீனோடு உள்ள மக்கள் இருப்பாங்க, அவங்களோட நல்ல விஷயம் மட்டும்தான். சினிமா பார்த்தவனா நல்லா வருமானம் அப்படின்னு அவங்களோட பேசிக்கிறது நயவந்தத்துக்கல்ல, தவிர்க்க முடியாது. இங்களை வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கேற்ற ஒரு 5 நண்பர்கள் இருப்பாங்க. அப்ப இன்னைக்கு என்ன புதிய படம் அவர்களோட, சரியா? அதை போட்டு அதை பார்க்க இப்படி போட்டேன். என்ன நினைக்கிறாங்க, நம்மளுக்கு இடையில ஒரு வேர்ச்சுவல் பெரியர் இருக்குது, ஒரு தடை ஒன்று இருக்குது, நம்ம உடையாதது அப்படின்னு காலம் போயிட்டு இருக்கு. ஆனா சைத்தான முழு லட்சியமா எதிர்க்கும் இதை உடைக்கிறது. இந்த நடுவில் இருக்கிற கண்ணாடி இதை உடைக்கிறது, இதுல இருக்கிற கொஞ்சம் பேரை இதுல கொண்டு போய் சேர்க்கிறது. அப்படின்னா என்ன, உங்களை அவமானமாக நினைக்கக்கூடிய பட்டியல்ல நீங்க வந்துடணும். அதுக்கு சைத்தான் என்ன செய்வான், அதுக்கு ஒரு வழி பண்ணும். அதுக்கு என்ன காரணம்னா, அல்லாஹ் மனிதன் அல்லாஹ் வச்சிருக்க ஒரு இயல்பு, எதை அனுபவிச்சாலும் அதை சொன்னாதான் அவனுக்கு இன்பம் இருக்கும். எதை அனுபவிச்சாலும் அதை சொன்னாதான் அவனுக்கு இன்பம் இருக்கும். மனிதனுக்கு ரசனையில தான் அந்த இன்பம் இருக்குது. எப்ப ரசனையில தான் மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா இன்பத்தை வைத்து இருக்கிறான். பாருங்க, நம்மளே சில மனிதர்கள் இருக்கிறாங்க, சாதாரண அப்படி இருந்துட்டு அப்படி கற்பனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி அமெரிக்கா எம்பசி போற மாதிரி எடுத்தாச்சு, விசா டிக்கெட் எடுத்தாச்சு, பிளைட்ல ஏறிடுவாரு, மர நியூயார்க்ல போய் இறங்கிடுவாரு, லாஸ் ஏஞ்சல் அப்படி போயிட்டு இருப்பாரு. இந்த நேரத்துல யாரா வந்து அல்ல வீட்டுல வந்து அந்த மாப்பட்டி வாங்கிட்டீங்களான்னு கேட்டா எப்படி இருக்கும்? உனக்கு எந்த டைம்ல பேசணும் தெரியாது. ஏன்னா மனிதனை வந்து அந்த ரசனைக்கு சரியான முக்கியத்துவம் கொடுப்பான். அந்த ரசிக்கிறானே உள்ளத்தாலே, அதுக்கு நிறைய ஒண்ணு இல்ல, அது ஆக்சுவலி ஒண்ணு இல்ல, ஆனா ஒரு சிந்தனை என்ன செய்யும், அதுக்கு ஒரு மரியாதை. அதனாலதான் இதை மூலதனமா பயன்படுத்தி சினிமாக்காரர் என்ன செய்யறாங்க, அதை யூஸ் பண்றாங்க. மூலதன கற்பனையை தான் என்ன செய்யறாங்க, அந்த மூலதனமா பயன்படுத்தி சினிமாக்காரர் அதை யூஸ் பண்றதை நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். மனிதன் அதுக்கு ஒரு இம்ப்ரெஷன் எப்ப என்ன செய்வான், இந்த கற்பனையை வந்து கொடுப்பான். இப்ப இங்க என்ன விஷயம் சொன்னா, உன்னை ரசிச்சுட்டா அனுபவிச்சுட்டான்னு நினைக்கிறேன். இந்த அனுபவிச்சுட்டான்னு சொன்னா இது என்னத்தட்ட அவனுக்கு சொல்லாம இருக்கிறான். நீங்களே ஒரு வெளிநாட்டுக்கு போயிட்டு வாரீங்க, ஒரு வேற ஒரு நீங்க நினைக்கக்கூடிய ஒரு நல்ல சுற்றுலா நாட்டுக்கு போயிட்டு வாங்க. வந்த உடனே ஒரு ஆள் சொல்ற, ரூம் விட்டு வெளியே வரப்படாது, கதை போட்டு லொக் பண்ணி எடுத்து அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த நாட்டுக்கு போன மாதிரியே அவங்களுக்கு இருக்காது. நம்ம வீட்டு வந்து ஒத்தொட்டையா சொல்ல விடல, ஏன் நம்ம இன்னொத்த சொன்னாதான் நம்மளுக்கு இயல்புல இன்பமா இருக்கு. அங்க போன நீ இதெல்லாம் ஒரு அருவியா, அதை பத்தி அவன்கிட்ட சொல்ல, 4 பேர்ட்ட சொன்னாதான் அது சந்தோஷமே அவனுக்கு, சொல்ல விடணும், சொன்னாதான் அவனுக்கு சந்தோஷம். இது மூடி விட்டு அவனுக்கு மன ரீதியாக பிரஷர் கொடுக்குற மாதிரி ஒரு வேதனை அவன்கிட்ட என்ன செய்யும், இருக்கும். இதைத்தான் செய்தான் பயன்படுத்தும். நீங்க எந்த தவறு செஞ்சிட்டாலும், ஒரு நகைச்சுவை பார்த்துட்டீங்களா, ஒரு சினிமா தனிமையில பார்த்துட்டீங்களா, ஒரு மோசமான காட்சியை பார்த்துட்டீங்களா, அதுக்கு ஒரு ஆளை நீங்க தேடிக்கொள்ள வேண்டிய மனநிலையை சேர்த்தா உண்டாகும். பட் யார் இருப்பான் ஏன் அப்படி பார்த்துட்டு நம்ம பொதுவாக சினிமா ஒன்றுமே கிடைக்காட்டி, சாதாரணமா நீங்க பார்க்கலாம், ஒன்றுமே கிடைக்காட்டி சபையில உண்டாக்கிற ஒரு ஆள். நான் பொதுவாக சினிமாவில் பார்க்கறதுல ஒரு நகைச்சுவை காட்சி, அதை மட்டும் சொல்லிடுறேன், முக்கியமானதுக்கு சொல்லுறேன்.
அப்படியே நகைச்சுவை காட்சியை செஞ்சிருது சொல்லிடுறது. இதே மெத்தட்ல ஒருத்த அங்க இருப்பான், அவனுக்கு விளங்கிடும் இவன் நம்மடா தான். சைத்தான் கனெக்ஷனை உண்டாக்கிடுவான். நம்மளும் படம் பார்க்கிறோம், அவனும் படம் பார்க்கிறான். அவனுக்கும் கௌரவம் விருப்பம், இவனுக்கும் கௌரவம் விருப்பம். சரியா? இதுதான் நம்மளுக்குள்ள நகைச்சுவை. அப்ப நம்ம இவரோட அதனால நீங்க அன்றைக்கு ஒரு சப்ஜெக்ட் சொன்னீங்க தானே, அது மாதிரி நானும் ஒன்று பார்த்தேன். அவரு இப்படியே போயிட்டு இருக்கு. அப்ப இந்த ரெண்டு பேரும் உள்ளத்தை சைத்தான் விதைச்சுவான், இவன் ஒன்றால்தான், இவன் ஒன்றால்தான் விதைச்சுவான். ஆனா அந்த வேச்சுவல் பெரிய இருந்துட்டே இதை உடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் சைத்தான் தேடுவான். அப்பதான் உங்களோட நீங்க அவமானப்பட்ட லிஸ்ட்ல இன்னொருத்த என்ன செஞ்சிருவான், நீங்கள் அவமானப்படுகின்றவர், நீங்க மானம் இழந்தவர் லிஸ்டுக்கு ஒரு ஆள் கூட்டிடுவான் சைத்தான். அது சைத்தான் தேடுவான். அந்த சந்தர்ப்பம் எப்படி வரும், நீங்க என்னதான் மறைச்சாலும் நீங்க ஒரு வீட்டுல வச்சு என்ன செய்றீங்க, ஒரு சினிமாவை என்னத்தையோ பார்த்துட்டீங்க, தனி மேல ஏதோ பார்த்துட்டீங்க. நீங்க இந்த ஒரு ஆள் நண்பருக்கு அவர் வர நகைச்சுவை சொல்லி பரிமாறிக்கிறீங்களே, அவர் ஏதோ திடீர்னு வந்துருவாரு, நீங்க பாக்குறது அவர் கண்டுவாருன்னு வைங்க, உடனே தட்டான்னு கூட நீங்க விடுங்க விடுங்க, அவரு எல்லாரும் செய்யறதுதான் தனியா, இது நீங்க இதை போட்டு ரைட் என்ன போகுது என்று அவர் சேர போட்டாங்கன்னு வைங்க. இப்ப 75வது நபர் 76வது நபரா மாறுறாரு. உங்களை அவமானப்படுற, நீங்க மோசமானவர் நம்பக்கூடிய, நீங்க கெட்டவர் நம்பக்கூடிய ஒருவர் பட்டியல்ல கூடிட்டார். இத நீங்க என்ன நினைப்பீங்க, 76 தானே, 77 தானே, 78 தானே, மனைவி தானே, பிள்ளை தானே, கூட்டாளி தானே, எங்களை நினைச்சவர் தானே, எங்களுக்கு நம்பிக்கையானவர் தானே, கடைசியில ஒட்டுமொத்தமா அவமானப்படுத்துகிறவருக்கு சைத்தான் போகும். இதான் சைத்தானுடைய வேலை. அன்புள்ள சகோதரர்களே, வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், நாம் அவனை சங்கப்படுத்தினோம். வகான ஷைத்தானுல் இன்சானி ஹதூலா, மனிதனுக்கு சைத்தான் எப்போ அவமானம் கொடுக்கிற மாதிரி தான் செய்வான், இருப்பான். நீங்க என்றைக்கு அவமானப்படுறீங்க அந்த நிமிஷம் வேர்த்து போயிருவீங்க. சைத்தான் இருக்க மாட்டான், சைத்தான் செய்ய மாட்டான், இருக்க மாட்டான். அப்ப என்ன புரிஞ்சுக்கணும் தெரியுமா, எவன் பாவத்தை வெளிப்படையாகவும் உள்ரங்கமாகவும் 100க்கு 100% உடனுமட்டு நினைக்கிறானோ அவனால மட்டும்தான் தூய்மையா இந்த சமுதாயத்துல வாழலாம். இல்லையண்டா மனைவிட்ட கெட்டவனா அவன் மாறணும், பிள்ளைகள்கிட்ட கெட்டவனா மாறணும், அடுத்த வீட்டுக்கு கெட்டவனா மாறணும், நெருங்கிய நண்பர்களுக்கு கெட்டவனா அவன் மாறியே ஆகணும். அன்புள்ள சகோதரர்களே, பகைமை என்று மாறுறதா மிக மோசமான பகைவர்களாக மாறுறவர் யார் தெரியுமா, இந்த வட்டம் தான். இந்த வட்டம் தான். சுபஹானல்லாஹ், விவாகரத்து கோட்டுகளை நீங்க பாருங்க, உசுரையே கொடுத்து கணவன் மனைவியாக இருந்திருப்பாங்க, இரத்தமும் சதயமாக இருந்திருப்பாங்க. ஏதோ தூளை சேர்த்து நீ போடுவான், நீ சொல்லக்கூடாதுதான் இந்த இடத்துக்கு வந்தாய், ஆனா நீ சொல்லித்தான் அவனை பாரு, உள்ள விஷயம் அவன் சொன்னானா இல்லையா அவன் என்று செய்தான். அந்த சபையர்களை அவமானப்படுத்த, சபையர்களை பார்த்து சிரிக்கின்ற அளவுக்கு, அதில் உள்ள ஜட்ஜு பார்த்து சிரிக்கின்ற அளவுக்கு அவமானங்களை கொட்ட வைப்பான். நமது மனைவி இப்படி ஒரு நாள் சொல்லுவான்னு நம்ம நினைச்சே இருக்க மாட்டோம் என்கின்ற டைம் எல்லாம் என்ன செய்வான், உண்டாக்குவான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, தூய்மையா இருக்கணும்னா இரண்டு பக்கம் தூய்மையா இருக்க முயற்சிக்கணும். அதுதான் நம்ம வாழ்க்கையில நலவை ஏற்படுத்துமே தவிர, அவமானம் சைத்தான் ஒரு பட்டியல் வைத்து செய்வாங்க, கொண்டு வந்து சேர்ப்பான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஹுதுலானில், இந்த கேவலத்திலிருந்து எல்லோரும் என்ன செஞ்சிடணும், காப்பாற்ற. மேலும் மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும், நல்லதை கொண்டு மக்களை ஏவுபவர்களாகவும், தீயதிலிருந்து மக்களை விலக்குபவர்களாகவும் உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும். இன்னும் அவர்களே வெற்றி பெற்றோர் ஆவர்.